இது ஒரு அவேர்னஸ் ஆர் டெமோ வீடியோன்னு கூட சொல்லலாம். இவரை வச்சுதான் நான் பண்ண போறேன். ஆக்சுவலா இது வெகேஷன் டைம்ல போட்டிருந்தா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். வெகேஷன் முடிஞ்சு போடுறேன், பட் இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் இனி வர்ற டிராவல்க்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் வந்து வாமிட் எடுக்கிற ஆளுங்க சில வீட்டுல இருப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஒன்லி ஹில்ஸ் ஏறும்போது மட்டும் வாமிட்டிங் இருக்கும். ஒரு சிலருக்கு எம்டி ஸ்டொமக்ல டிராவல் பண்ணாங்க அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானுமே ஒரு ரீல பார்த்து ஃபர்ஸ்ட் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலியில 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கார்ல டிராவல் பண்ணா கூட வாமிட் பண்ற ஆளுகெல்லாம் கூட இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் வாமிட் இல்லாம ஃப்ரீயா டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சரி உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் டிராவல் பண்ணும்போது வாமிட் வரும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாம் டிராவலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து தொப்புள்ள எய்தர் குறுக்கவோ இல்ல நெடுக்கவோ வெர்டிகலா இல்ல ஹரிசான்டலாவோ இந்த பேண்டேட காயங்களுக்கு எப்படி பின்னாடி இருக்கிற அந்த ஷீட்டை கிழிச்சிட்டு ஒட்டுவோமோ அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. உங்க டிராவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா விட்டுறலாம். ஆக்சுவலி உங்க தொப்புள் வந்து கம்ப்ளீட்டா இதுக்குள்ள கவர் ஆயிரணும். அந்த மிடில் ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லையா பேண்டேட்ல, அந்த போர்ஷன்ல உங்க தொப்புள் கவர் ஆயிரணும். இதுதான் மேட்டர். யாரெல்லாம் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி கவர்ஸ் எல்லாம் தேடி பத்திரமா எடுத்து சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த டெக்னிக் நான் சொன்னதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு கவர்ஸ்க்கெல்லாம் வேலையே இல்லை இனிமேல். இந்த ஒரு சின்ன டெக்னிக் தெரியாம இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ள தகவலா இது இருந்துச்சோ அவங்க எல்லாம் வந்து முதல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க மிஸ் பண்ணாம. சோ தட் டிராவல் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மெடிக்கல் ப்ரூஃப் இருக்கா, சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க போட்ட ஒரு ரீல் இருக்கு இல்லையா, அதுலயும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு 2 ரூபாய் பேண்டேட் தான். ஒரு டிராவல்ல வாமிட் பண்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும், கூட டிராவல் பண்றவங்களுக்கும் அது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது தெரியும். அவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு 2 ரூபாயில சால்வ் ஆகுது அப்படின்னா ஏன் அதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? சால்வ் ஆனா சந்தோஷம் தானே எல்லாத்துக்குமே. இந்த ரீல பார்த்தா பத்தாது, இந்த ப்ராப்ளம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. இந்த 2 ரூபாய் பேண்டேட் டிராவல் டைம்ல வர்ற வாமிட்டிங் சென்சேஷனை தடுக்குது. எப்படிங்கிற டெக்னிக்கல் எனக்கு தெரியாது, ஆனா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இது ஒர்க் அவுட் ஆச்சு.